எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து கேழ்வரகு கூழ் வந்து குக்கரில் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. கேழ்வரகு வந்து மெஷரிங் கப்பில் வந்து கேழ்வரகு மாவு வந்து ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து அது கூட சேர்ந்து கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 லிட்டர் வந்து மெஷரிங் கப் இல்லாதவங்க கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து அதை எடுத்து அந்த கேழ்வரகு மாவு கூட ஊற்றிட்டு இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, நன்றி. அந்த தண்ணியை வந்து அதில் கலந்துட்டு கரண்டியை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து நல்ல பதம் வந்து இதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றினால கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த நல்லா அது குக்கர் ஆறி வந்ததுக்கப்புறம் வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கேழ்வரகு கூழை வந்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்துலேயோ தட்டுலேயோ போட்டுட்டு அது கூட வந்து மோர் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா தயிரை ஊற்றிட்டு ஊறுகாவோ கருவாடு நெத்திலி கருவாடோ வச்சு சாப்பிடுங்க. அது இல்லைன்னா வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இதெல்லாம் சமைச்சி சாப்பிட்டு நன்றி.